கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி எனக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு பார்க்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீங்கள் நிறைய பேர் வீண் அலைச்சல், ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதற்குள்ளால அந்த ஒரே காரியத்திற்காக பல முறை அலைகிறீங்க. சிலர் அலைஞ்சிட்டு வந்து சொல்லுவாங்க, என்ன அவன் அலைய விட்டுட்டான், இன்றைக்கே முடிச்சு கொடுத்துருக்கலாம், வேணும்னே என்னை அலைய விட்டுட்டான். அப்போ நம்ம நேரம் வேஸ்ட்டு, பலன் வேஸ்ட்டு, ஆரோக்கியம் வேஸ்ட்டு, மூளை அதுக்காக வேண்டி செலவு பண்ணி டென்ஷன் வேறு. அப்போ பயங்கர அலைச்சல். ஒரே இன்றையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுச்சிங்கன்னா ரொம்ப நாள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை, டக்குன்னு வேலையில் போய் உட்காந்துடலாம். ஸோ இன்டர்வியூ என்கிற பேரில் அலைச்சல், கோர்ட்டு கேஸுக்கு அலைச்சல், இல்லைன்னாச்சுன்னா பிள்ளைக்கு ஒரு வரனை தேடி ஒரே அலைச்சல், ஒன்றும் அமையலை. இல்லைன்னாச்சுன்னா டாக்டர்ஸை தேடி ஒரே அலைச்சல். இதுக்கு யார்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணுறது, எங்கே போய் மருந்து வாங்குறது, இந்த கற்பத்தின் கனிக்காக வேண்டி எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ஒரே அலைச்சல். ஆண்டவர் சொல்ல, இனி நீ அலைந்து திரிவதில்லை. நீ அலைச்சல் இல்லாமல் நீ போன உடனே காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக வேண்டி நான் எத்தனை முறை அலைஞ்சேன்றது பரலோகத்தில் ஆண்டவர் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரா. அலைஞ்ச நம்மளே கூட சில நேரம் மறந்துடுவோம், ஆனால் ஆண்டவர் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஏன்னா உன்னுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ஸ். சரியா? சரி. இனி நீ அலைந்து தெரியாமல் போன உடனே ஒரே டேக்கில் நீ போகிற வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு என்ன ரெமடி, என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ உன் அருவருப்புகளை அகற்றி விட்டால். அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத உன்கிட்ட என்ன இருக்கோ அதை தூக்கி எறிஞ்சிட்டேன்னா கண்டிப்பாக நீ அலையாமல் போகிற கையோட உன் வேலையை முடிச்சுட்டு வரலாம், சக்ஸஸாக முடிக்கலாம். இதுக்கு என்ன பிரதர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் அருவருப்புகளை விட்டு நீ வெளியே வந்துட்டியன்னா ஆண்டவர் உன்னோடு இணைந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் உன் கூட வந்தால் ஒரே அடியாக போனோமா, வேலையை முடித்தோமா, வந்தோமா அப்படின்ற மாதிரி டைம் வேஸ்ட் ஆகாமல் உன் காரியம் சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி அதை எல்லோரும் செய்ய எடுத்துக்க ரெடியாக இருக்கிறீங்கல்ல? சோமணும். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இனி என் பிள்ளைகள் அலைந்து திரிவதில்லை என்று சொன்னீர். அதற்கு ஒரே ஒரு நிபந்தனையை சொன்னீர், என் பிள்ளைகள் தங்கள் அருவருப்புகளை விட்டு திரும்பினால். என் பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற எந்த பாவ அருவருப்புகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிற நேரத்தில் தாமே எல்லா விதமான ஆண்டவரே அந்த அருவருப்புகளை என் பிள்ளைகளை விட்டு நீர் எடுத்து போடும். அந்த அருவருப்புகளை எல்லாம் என் பிள்ளைகள் விரும்பி வேரோட பிடுங்கி வெளியே போடுவார்களாக. இது எனக்கு வேண்டாம், இது என்னையும் ஆண்டவரையும் பிரிக்குது, என்னுடைய வாழ்க்கையை அலைய விடுது அப்படின்றதுனால எனக்கு வேண்டான்னு சொல்லி ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரோடு இணைந்து நின்று வீண் அலைச்சலை தவிர்த்து போகிற இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகி வேலை பெறவும், போகிற இடத்துல நல்ல அட்மிஷன் உடனடியாக என் பிள்ளைகளுக்கு கிடைக்கவும், கல்லூரியில் ஸ்கூலில் சரியாக தடையில்லாமல் அட்மிஷன் கிடைக்கும், இவங்க போகிற காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு வாய்க்கவும் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். படிக்கும் போதே நல்ல நல்ல வயசா கடவுள் பக்தி. ஆனைய ஆட்டுக்குட்டி போய் கொண்டு வந்துட்டே அப்படின்னு அப்புறம் என் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடைச்சது வந்து அது வந்து கடவுள் கிருபை. அவருக்கு சுத்தமாக இந்த மினிஸ்ட்ரி பேக்ரவுண்டே கிடையாது. ஸோ அவரோட ப்ரேயர் எங்கள் எல்லாருக்கும் இருக்குன்னு அதை எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அவரையும் மேன்மைப்படுத்துவது அவருடைய கரங்களில் இருக்குன்னு சொல்லுது.